ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 23 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க, எல்லா எபிசோடும் அவைலபிளாக இருக்கு, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 23யோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வர அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து எழுந்து போயிடுவான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஈனூலோட கலரை உட்காந்துட்டு சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பா ஹீரோயின் பண்றது. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானா, இவன் நிஜமாலே சேடா தான் இருக்காளா, ஏன்னா இப்பதான் வந்து ஹைதரோட பொண்ணாச்சு, அதாவது அவங்க அப்பா வந்து எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க, அவங்களோட பொண்ணும் அதே மாதிரி தானே இருப்பா, ஏன்னா இவையே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சீன் அப்படிங்க கட்டாது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த கலரை கிட்டதான் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ வருவான், ஏதோ தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு வருவான். நீ என்ன அங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீ என்ன அங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் வீட்டுல நீ எங்கன்னு கேட்டேன், இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க, இந்த பிளேஸ் சேஃப் இல்ல, அதனால தான் உனக்கு துணைக்கு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஈனூல் பத்தி சொல்லுவா ஹீரோயின். இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன் இவ இறந்துட்டான்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இவ கூட நான் வந்து ஒரு ஞாபகம் இல்லாத நாளே கிடையாது, டெய்லி எனக்கு வந்து இவ என் ஞாபகத்துல இருப்பா, இத்தனை நாளா வந்து அவ கிராண்ட் பேரண்ட்ஸோட ஹாப்பியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இப்படி இறந்துருப்பா எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பா. இதை வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவனும் ஒரு பக்கம் வந்து வருத்தப்படுவான். ஸோ இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, தாஹிருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, தாஹிர் பேர் சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடும். அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பான், ஏன்னா அவன் தானே தாஹிர். ஸோ அவன் ஸ்டன் ஆகி நிற்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், ஈனூலோட அண்ணன், அவனை வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை அவ்வளோ சரியா, பட் ஏன்னா அவன் தங்கச்சி கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான், என்னையும் அப்பப்போ பார்த்துப்பான், ஒரு பிரதர் மாதிரி வந்து எங்க ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைக்கிறான், இவளுக்கு எப்படி இந்த விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எனக்கு வேலை இருக்கு, உன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நீயே வச்சுக்கோ, நம்ம வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒன்னும் உன்னை இங்க கூப்பிடவே இல்லையே, நீயே தானே வந்த, எதுக்கு இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து இங்க வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து கார்ல ஏறி வீட்டுக்கு போவாங்க. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸ் தான் வந்திருப்பாங்க. அவள் கோட்டு போட்ட பையன் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோட ஃப்ரெண்டு. சரி வா பேச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவாங்க பேசுறதுக்கு. அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், கங்க்ராச்சுலேஷனு, நானும் இப்போ பார்ட்னர் ஆகிட்டோம் கூட, நீ ஹாஸ்பிட்டல் கட்ட போற அந்த லேண்டை வந்து நான் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ அந்த ஹாஸ்பிட்டல் நீ அங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்ட பையன் ஹீரோ கிட்ட சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்பா, நீ எதுக்கு அந்த லேண்டை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஏன்னா அந்த லேண்டை வந்து ஹீரோ தான் வாங்குறதா இருந்துச்சு, ஓகேவா, வாங்கி அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டுறதா பிளான். பட் ஏன்னா இவன் வாங்கினோன்னு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டினா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் மாதிரி தானே ஆயிடும். ஸோ அதை தான் மீன் பண்றான் அந்த கோட்டு போட்ட பையன். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்பா, நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து பின்னாடி அந்த சித்தி பொண்ணு இருக்கால, அவ வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருப்பா. வா, உங்க ரெண்டு பேருக்கும் வந்து எவ்வளோ ஒரு பொருத்தம் இல்ல, ரெண்டு பேருக்கும் தெரியாது அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சும்மா வெறுப்பேத்திட்டு இருப்பா. அப்போ வந்து கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், நான் எதுக்கு வாங்கினா, இதுவும் வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இதுவும் ப்ராஃபிட் வரும், அதுவும் இல்லாமல் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக, அதனாலதான் நான் வாங்கினேன், அதுவும் இல்லாம உன்னை தனியா விட முடியாதுல்ல அப்படின்னு இந்த டைலாக் வேற சொல்லுவான் அந்த கோட்டு போட்ட பையன். இந்த கோட்டு போட்ட பையன் பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம கடுப்பாவா, இவன் என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அவர் ரியாக்ஷன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நாங்க ரெண்டு பேரும் வந்து டிசைட் பண்ணிட்டோம் வேற இடத்துல கட்டலான்னு சொல்லிட்டு, ஸோ நீ வாங்கியிருக்க லேண்ட்ல வந்து நாங்க கட்ட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனுக்கு செம்ம கடுப்பாயிடும் அந்த கோட்டு போட்ட பையனுக்கு, என்னடா நம்ம வாங்கினதை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் செம்ம காண்டாவான். இங்க வந்து ஃப்ரெண்டும் வந்து சிரிப்பான், ஆமா நாங்க வந்து மாத்திட்டோம், ஓனர் வந்து உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோட பிளான் தான் இது. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி கோட்டு போட்ட பையன் வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து அந்த ஓனர் கிட்ட சொல்லி, நீ ஏதோ சொல்லாதான் வாங்கட்டும், நான் வேற இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிருப்பான் அப்பவே. ஸோ அதை வந்து இந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட இப்பதான் சொல்லுவாங்க. சொன்னோன்னா அவன் செம்ம கடுப்பாயிடுவான். கடுப்பாயிட்டு அந்த ரூம் விட்டு அவன் வெளியே போயிடுவான். ஸோ அங்க அவன் போனதுக்கு அப்புறமா வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோட ஃப்ரெண்டு, நான் வந்து லொகேஷன் எல்லாமே, நியூ லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிட்டேன், நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, நானும் லொகேஷன் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோயின்ல, சரிவா நம்ம போய் லொகேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த சித்தி பொண்ணுல நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், வேணா நீ இங்கே ஏறி கம்பெனியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோ போயிடுவான். இங்க வந்து அந்த சித்தி பொண்ணு செம்ம கடுப்பாவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல
அந்த கோட்டு போட்ட பையனை சித்தி பொண்ணு தான் காட்டுவாங்க. ஸோ அந்த கோட்டு போட்ட பையன் போய் சித்தி பொண்ணு கிட்ட பேசுவான். நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான், உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தி பொண்ணு கேட்பா. அப்போ அவன் சொல்லுவான், இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னா. நான் எதுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கேட்பா. அப்போ அவன் சொல்லுவான், இல்ல நம்ம 2 பேரும் ஒரே ஃபீலிங் தான் ஷேர் பண்றோம். நீ எப்போ ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கணும் அப்பெல்லாம் நீ கடுப்பாற. ஸோ அவங்கள பிரிக்கணும் தான் நீ பாக்குற. உனக்கு ஹீரோ வேணும், எனக்கு ஹீரோயின் வேணும். ஸோ நம்ம 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான். அப்ப அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், நான் அவனை பார்த்தேன். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும் போது நீ எவ்வளவு டென்ஷன் ஆனா நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிதான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அப்போ அங்க ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வருவான். நீ என்ன இவங்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கிட்ட கேட்பான். அப்போ சித்தி பொண்ணு சொல்லுவா, இல்ல அவனும் ஒன்னும் பிரச்சனை பண்ணல, நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவான். அங்கேருந்து அவன் போயிடுவான் கோட்டு போட்ட பையன். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அங்க கார் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் சுத்திட்டே இருப்பான் போல ஹீரோ. ஸோ வழி மாதிரி வந்துட்டு இருப்பான் போல. ஸோ அப்போ ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வழக்கம் போல. ஸோ அப்போ பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணும் நம்ம ஹீரோ காரை. ஸோ அந்த காரை ஹைட் பண்ணி ஒருத்தன் கேமராவும் கன்னும் வச்சிருப்பான். ஸோ அவன் தூரத்துல இருந்து கேமரால ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் போட்டோ எடுப்பான் அந்த பையன். ஓகேவா, அவன் யாருன்னா இந்த கோட்டு போட்ட பையன் வச்ச ஆளு. ஸோ ஹீரோ கொலை பண்றதுக்காக அவன் செட் பண்ண ஆளு. அவங்கள ஃபாலோ பண்ணு, நான் சொன்னதை கரெக்டா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் கால் பண்ணி அவனுக்கு சொல்லுவான். சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சிருவான். ஸோ இங்க ஒரு காரும் ஒரு பையனும் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா, ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு கெஃபே மாதிரி இருக்கு, அந்த பிளேஸ் தான் வந்திருக்காங்க. கெஃபே பக்கத்துல லேண்ட் இருக்கு போல. ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு, நேச்சரா அது எல்லாமே இருக்கு ஓப்பனா. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்றா, எனக்கு இந்த செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு, நேச்சரா எல்லாமே இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோயின். ஹீரோயும் சரி ஆமா ஓகே ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க மெனு கார்டு கொடுப்பாங்க. ஹீரோயின் மெனு கார்டு எடுத்து பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆவா, அவளுக்கு என்ன சூஸ் பண்றது புரியாது. ரொம்ப பசியில இருந்தா எது சாப்பிட்றதுன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ அவ யோசிச்சுட்டே இருப்பா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். பிகாஸ் ஹீரோயின் பண்றது எல்லாமே நம்மளுக்கு ஹீரோக்கு பிடிக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கே தெரியாது அவளுக்காக நம்ம ஹீரோ விழுறது. ஸோ ஹீரோக்கே தெரியாம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. பட் அவனுக்கு ரியலைஸ் பண்ண மாட்டான், ஏன்னா ஹீரோயின் பண்றது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஹீரோ சொல்றான், ஹீரோயின் சொல்வா எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, என்ன சூஸ் பண்றது தெரியல அப்படின்வா. அப்போ ஹீரோ அந்த வெயிட்டர் கிட்ட சொல்வா, நீங்க 2மே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த கெஃபேலையும் பின்னாடி அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான்ல அந்த பையன் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ஹீரோக்கு தெரியாது, கொஞ்சம் தூரத்துல உட்காந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவும் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அந்த ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துச்சு போல. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் செம்ம ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டே இருப்பா, வாய் ஃபுல்லா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ அப்படியே அழகா ரசிச்சுட்டு இருப்பான். அவன் லைட்டா அவன் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும் ஹீரோயினை பார்க்கும் போது. சைட் அடிச்சிட்டு இருப்பானே சொல்லலாம். ஓகேவா, பார்த்துட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், பார்த்து பொறுமையா சாப்பிட, தொண்டை அடிச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் சொல்லுவா, இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால தான் நான் அப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ ஹீரோயினும் உண்மையிலே அழகா தான் இருப்பா சாப்பிடும் போது. ஸோ அப்போ ஹீரோ தண்ணி குடிக்கிறது, அவ சாப்பிட்றது, எல்லா விஷயத்துமே பார்த்துட்டே இருப்பான். ஓகேவா, அப்போ ஹீரோயின் ஒரு மில்க்ஷேக் ஏதோ குடிக்கும் போது அவளுக்கு இங்க சைட்ல லைட்டா பட்டுரும். ஸோ அதை துடைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவான். செம ரொமான்டிக்கா இருக்கும், அப்படியே கையை வச்சு தொடச்சி விடுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், வா கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவான், நான் ஒன்றும் சாப்பிட்டே முடிக்கல அப்படின்வான். அப்போ ஹீரோ சொல்லுவான், சரி நான் கார்ல போய் வெயிட் பண்றேன், நீ சாப்பிட்டுட்டு வா அப்படின்வான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எப்போ நல்ல மூட்ல இருக்கணும் அப்ப எல்லாத்தையுமே நீ ஸ்பாயில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ ஸ்லிப் ஆயிடுவா. ஸ்லிப் ஆகும்போது நம்ம ஹீரோ தான் பிடிப்பான் நம்ம ஹீரோயினை. அப்போ 2 பேரும் ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. செம்ம கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ போறப்போ கார் பிரேக் டவுன் ஆயிடும், முன்னாடியில இருந்து புகையா வரும். ஸோ நம்ம ஹீரோ ஒரு பிளேஸ்ல, அதாவது அந்த ஏரியா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோ நின்று வெளியில செக் பண்ணிட்டு இருப்பான், என்ன ஆச்சு ஏன் புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவான்ல அந்த கோட்டு போட்ட பையனோட ஆளு, அவன் இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு, யாருமே இல்லை, ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ஸோ இங்க ஷூட் பண்ணா யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த தூரத்துல இருந்து கார் கிட்ட இருந்து கன்னை வச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நிக்கிறான், ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவன் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ எபிசோட் 23 இங்க கம்ப்ளீட்டட். ரொம்ப நன்றி மக்களே, என்னோட வீடியோ நீங்க சூஸ் பண்ணி பார்த்ததுக்கு. அண்ட் எபிசோட் 24 நான் கண்டிப்பா
அப்லோட் பண்றேன். எபிசோட் 24ல வந்து செம்ம கியூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹீரோ ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து அவங்களோட மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவன் பார்க்குற வேவே வேற மாதிரி இருக்கும். செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன் நான் அந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றதுக்கு. நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய லவ் கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம எல்லாருமே. அண்ட் see you in the next video. Bye bye.